தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர்கள் ஒருவரான ராஜகிரண் தனது பேஸ்புக் பக்கத்தில் பரபரப்பான போஸ்ட் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதாவது தனது போட்டோவை காட்டி ஒருவர் ஏமாற்ற முயல்வதாகவும் இதனால் ஜாக்கிரதையாக இருக்கும்படியும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் ஒரு நடிகர் என்ற முறையில் தன்னுடன் பலரும் போட்டோ எடுப்பார்கள் என்பதால் கவனமாக இருக்கும்படியும் பதிவிட்டுள்ளார். தமிழ் சினிமாவில் இப்போது இருக்கும் மூத்த நடிகர்கள் ஒருவர் ராஜகிரண். தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவிற்கு வந்த இவர் கஸ்தூரி ராஜா, வடிவேலு உள்ளிட்ட பலரை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியுள்ளார். தயாரிப்பாளராக மட்டுமின்றி நடிகராகவும் தமிழ் சினிமாவில் பெரும் முத்திரையை பதித்தார் ராஜகிரண். என் ராசாவின் மனதினிலை படத்தில் ஹீரோவாக அறிமுகமான இவர் அதன் பிறகு பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். அந்த காலத்தில் மட்டுமின்றி இப்போதும் கூட ட்ரெண்டிங்கிற்கு ஏற்றபடி ஜூனியர் ஹீரோக்களுடன் சேர்ந்த ரஜினி, முருகன், பாண்டி உள்ளிட்ட படங்களில் கலக்கி வருகிறார் ராஜகிரண். இவர் இப்போது தனது பேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துள்ள போஸ்ட் தான் பலரது கவனத்தையும் ஈர்ப்பதாக இருக்கிறது. தன்னுடன் இருக்கும் போட்டோவை காட்டி பல கதைகளை சொல்லி ஒருவர் ஏமாற்ற முயல்வதாகவும் நடிகர் என்ற முறையில் தன்னுடன் பலரும் போட்டோ எடுப்பார்கள் என்பதால் ஜாக்கிரதையாக இருக்கும்படியும் அவர் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் நான் ஒரு நடிகன் என்பதால் என்னை வைத்து திரைப்படம் தயாரிப்பதற்காக என்று சிலரும், என்னை வைத்து திரைப்படம் இயக்குவதற்காக என்று சிலரும், என் அபிமானிகள் என்றும் என் தீவிர ரசிகர்கள் என்றும் பலரும் என்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதென்பது சாதாரணமாக நடக்கும் விஷயம். இந்த மாதிரியான புகைப்படங்களை வைத்துக் கொண்டு என் சொந்தக்காரர்கள் என்றோ எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் என்றோ கூறிக்கொண்டு யார் என்ன காரணத்திற்காக உங்களை அணுகினாலும் அவர்களிடம் மிக கவனமாக இருங்கள். கனடா செல்வம் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு என்னை வைத்து படம் தயாரிப்பதற்கென்று ஒரு சிபாரிசு மூலம் என்னிடம் வந்து பேசி என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு சென்ற ஒரு நபர் அதன் பிறகு என்னை சந்திக்கவே இல்லை, படம் தயாரிக்கவும் இல்லை. இது நடந்தது 7-8 வருடங்கள் ஆகிறது. அதே நபர் சமீபத்தில் தளபதி என்ற ஒரு தயாரிப்பாளர் இயக்குனரிடம் என்னுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காட்டி தன் பெயரை ஸ்டார்லின் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு ஏதோ ஒரு வகையில் அந்த தளபதி என்பவரை ஏமாற்ற முயன்றதாக என் காதுக்கு செய்தியாக வருகிறது. என்னிடம் யார் சிபாரிசும் எடுபடாது. என் விஷயங்களில் நான் மட்டுமே முடிவெடுக்கிறேன். என்னுடன் இருக்கும் புகைப்படங்களை வைத்துக் கொண்டு கதைகள் பல சொல்லி யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவு என பதிவிட்டுள்ளார். இவரது இந்த போஸ்ட் தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதற்கு நெட்டிசன்களும் ராஜகிரனின் ரசிகர்களும் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். ராஜகிரனின் இந்த எச்சரிக்கை பதிவு குறித்து நீங்கள் என்ன சொல்றீங்க என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.